ஹாய் காய்ஸ், நம்ம கிச்சனில் இன்றைக்கி தம்ரூட் தான் செய்ய போகிறோம். அதனால் 1/2 கப் சர்க்கரை எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு அது கூட 3 ஏலக்காய் சேர்த்து நம்ம நல்லா நைஸாக பொடி பண்ணிட்டு வந்துடலாம். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2 முட்டையை பவுலில் உடச்சி ஊற்றிக்கலாம். அப்புறம் இதை நல்லா பீட் பண்ணிக்கோங்க, இந்த அளவு நுர வர மாதிரி. இது கூட நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுக்கொள்ள அதை சுகர் சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம வறுத்த ரவையை தான் சேர்த்துக்க போகிறோம், 1 கப்பு. இது சேர்த்ததுக்கப்புறம் இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அந்த முட்டையோட. இதுக்கப்புறம் 1/2 கப்பு நெய் ஊற்றிக்கலாம். அதில் ஊற்றிட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது நல்லா சாஃப்டாக, அதுக்கு தான் நெய் சேர்க்குறோம். இது கூட ஒரு பிஞ்ச் அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஸோ அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 1/2 கப்பு பால் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் நம்ம நெய்யில் முந்திரியை வறுத்து வச்சுருக்கோம், அதை நெய்யோடு நம்ம அதில் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பவுலில் நெய் தடவிக்கோங்க. அப்புறம் இங்கே ரெடி பண்ண பேட்டரை நம்ம அதில் ஊற்றிக்கலாம். நீங்கள் அதில் நட்ஸ் முழுசாக போட்டாலும் பரவாயில்ல. நான் கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கேன் நட்ஸை, ஸோ அதான் அதில் சேர்த்துருக்கேன். தென் கடாயை நான் ஆல்ரெடி ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதில் வச்சுட்டு ஒரு 1/2 அன் ஹவர் வேக வச்சுக்கலாம். அதை பார்த்தீங்கன்னா 1/2 அன் ஹவர் கழிச்சு வெந்துடுச்சு. இதை கட் பண்ணி பாருங்கள், நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். சின்ன பசங்களும் நல்லாவே என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். என் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Bye bye.